ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி. மேல் மாவு எப்படி சாஃப்டாக பண்ணுறது, ரொம்ப நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது, அப்புறம் 2 விதமான காரப்பூர்ணம், ஒரு வெள்ளைப்பூர்ணம், இது தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல் மாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அரிசியை ஊற வச்சுக்கிறது. இது ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊறணும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு காரப்பூர்ணத்துக்கும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு அதை தண்ணி இல்லாமல் வடிய விட்டுட்டு வாணலியில் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த வறுத்த எள்ளை நான் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று இனிப்புக்கு, இன்னொன்று காரத்துக்கு. காரத்துக்கு 2 வரமிளகாவும் கொஞ்சம் பெருங்காயமும் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளை ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ணணும். எள்ளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு தான் அரைக்கணும். இல்லைன்னா எள்ளில் இருக்கிற எண்ணெய் கசிஞ்சு பூர்ணம் நல்லா உதிராக வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எள்ளு எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதில் இப்போ 3/4 அளவு வெல்லம் சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெள்ளை பூரணம் ரெடி. வறுத்த எள்ளு, மிளகாய், பெருங்காயம், உப்பு இதை சேர்த்து கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசிக்கு தண்ணி கணக்கு 1 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி. அந்த தண்ணியை வச்சியே அதை அரைச்சி அப்படியே கலரணும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மாவு ப்ளஸ் மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அதில் வாணலியில் விட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். மாவு அரைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக நல்லா திரண்டு மாவு சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்திங்க, மாவு திருப்பும்போது கரண்டியோடு சேர்ந்து திரும்பி வரணும். அதுதான் கணக்கு. ஈரக்கையை மாவில் தொட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாது. அப்போ மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அடுத்து உளுந்து பூரணம் செஞ்சிடலாம். உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்ச உளுத்தம்பருப்பு விழுது இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா உதிராக வந்துடும். நம்ம பருப்பூசிலி, பீன்ஸ் பருப்பூசிலி செய்வோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிராக ஆகிடுச்சு. ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு மேல் மாவை எடுத்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அழுத்தி பிசையணும். பிசைய தான் நமக்கு அந்த சொப்பு செய்யறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி சொப்பு செஞ்சு இதில் பூரணத்தை ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ இனிப்பு பூரணமாக இருந்தால் இப்படி மோதகம் மாதிரி வைக்கலாம். காரப்பூரணம்னா இப்படி ஃப்ளாட்டாக வைக்கும்போது நமக்கு அடையாளம் தெரியும், இது காரப்பூரணம், இது இனிப்பு பூரணம்ன்ட்டு. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் பிழியிற அந்த கரண்டியில் கூட இந்த மாவை வச்சு கிண்ணம் மாதிரி இப்படி அமுக்கி எடுத்தோன்னா வரும். ஆனால் இது ரொம்ப மெல்லிசாக வரமாட்டேங்குது, கொஞ்சம் தடியாக தான் வருது. நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெல்லிசாக்கி அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சு அதில் மோதகம் செய்யலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம செஞ்சு வச்ச எல்லா கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி அடுக்கி 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டைகள் ரெடியாக இருக்குது. சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கொழுக்கட்டைகள் ரெடி. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.